பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் சந்திப்பதற்கு வாழ்நாளை கூட்டிக் கொடுத்தார். அதற்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் தீராத வேதனைகள் தீர்க்கப்பட வேண்டும், மாறாவின் அனுபவங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரம் நீட்டி மனதுருகி எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னவர். உங்கள் சுகர், பிரஷர், இன்னும் அநேகர் சுகர்னால படுகிற வேதனைகள் மாற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வறுமை, தரித்திரம், பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கங்கள் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி மல்கியா 3:10 ஆண்டவர் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று சொன்னாரே, அந்தபடி உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத, இதுவரை எதிர்பார்த்திராத, நம்ப முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்யட்டும். ஐயா, இந்த புதிய வருஷத்தை காண செய்ததற்காக எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா மனிதனுடைய நாட்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 103 சங்கீதத்தில் 14-15 வாசிக்கிறோம், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அதை விட நம்முடைய உருவம் என்னது? மண்ணு. இந்த மண்ணு மேலே கிருபை வச்சு, இந்த மண்ணுக்கு வாழ வச்சு, பலவித நன்மைகளை செய்து நம்மை இம்மட்டும் பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இனியும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எப்போது போல உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு முன்னே இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை உங்கள் முன் வைக்கிறேன். நீங்களும் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து இந்த நிகழ்ச்சி எப்போ நீங்கள் பார்க்க நேர்ந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு தான் நீங்கள் பார்க்கிறேன்னு சொன்னாலும், புதிதாக பார்க்கிற நபராக இருந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் தயவு செய்து பொறுத்துக்கணும். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, படுக்கையில் இருக்கோ, ஹேண்ட்பேக்கில் இருக்கோ, காரில் இருக்கோ, அல்லது நீங்கள் ப்ரேயர் ரூமில் வச்சுருந்தாலும் சரி, தயவு செய்து வேகமாக எந்திரிச்சு போய் பைபிளை கையில் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் நான் சொல்கிறேன் வசனத்தை திருப்புவீங்களா? 9வது சங்கீதம், சங்கீதக்காரனின் புஸ்தகத்தில் 9வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? தாயில் கருவிலே ஒரு வாழ நாள் முதலா கனிவோடு நடத்தி வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. உண்மைதானா? தாயின் கருவிலிருந்து உருவான நாள் முதல் இந்நாள் வரை கண்ணின் மணி போல காத்து வந்தார். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடுவது போல, பறக்காட்டுமா போல அவர் ஒருவரே அன்றைக்கு இன்றைக்கு நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுமா? தாயில் கருவிலே ஒரு வாழ நாள் முதலாய் கண்படி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே ஒரு வாழ நாள் முதலாய் கண்படி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன்
ஆராதிப்பேனா ஆயுள்நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள்நாளெல்லாம் ஆராதிப்பேனா தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கல்மணி போல காத்து வந்தீரே எல்லாதமும் செய்தேனோ தெரியலையே எவ்வளவாய் அன்பு வைத்தீரே ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயமினார் ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயமினார் மீட்டீரு ரத்தத்தா தூக்கினி நிலக்கத்தா ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயமினார் தூக்கினி ரத்தத்தா தூக்கினி நிலக்கத்தா அன்பு தெய்வீக அன்பு அன்பு தெய்வீக அன்பு ஐயா என்ன சொல்லி பாடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள்நாளெல்லாம் ஆராதிப்பேனா தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கல்படி போல காத்து வந்தீரே துணிந்து தூக்கினிரே பெரியவனாக்கினிரே துணிந்து தூக்கினிரே பெரியவனாக்கினிரே அழவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே துணிந்து தூக்கினிரே பெரியவனாக்கினிரே அழவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே மறப்பெனோ மறந்து போமெனோ நான் மறப்பெனோ மறந்து போமெனோ ஐயா என்ன சொல்லி பாடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்நாளெல்லாம் ஆராதிப்பேனா சொல்லுங்க ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்நாளெல்லாம் ஆராதிப்பேனா தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கல்வழி போல காத்து வந்தீரே எந்ததமும் செய்தேனோ தெரியலையே எவ்வளவாய் அன்பு வைத்தீரே என்னாசு நாயகா இனிய மணவாழ என்னாசு நாயகா இனிய மணவாழ எப்போது முன்முகத்தை நேரில் பார்ப்பேனோ என்னாசு நாயகா இனிய மணவாழ எப்போது முன்முகத்தை
செய்தேனோ ஏக்கமே என் எண்ணமே ஐயா ஏக்கமே என் எண்ணமே ஐயா இன்னும் நோக்கி தொடருமே ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாளலாம் ஆராதிப்பேனா 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 ஆயுளாளலாம் ஆராதிப்பேனா கருவிலே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே இவ்வளவாய் அன்பு வைத்தீரே ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாளலாம் ஆராதிப்பேனா 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 ஆயுளாளலாம் ஆராதிப்பேனா. எல்லாம் எடுத்துருப்பீங்க. இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கீங்களா? உங்கள் வயசு எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் கேட்கல. ஒருவேளை 10 வயசாக இருக்கலாம், 5 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம், 75, 76, 80 கூட இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் கிருபை. ஏன்னா வாழ்நாளில் உன்னை கூட்டி தந்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், பலவித நன்மைகளை செய்திருக்கிறார், சுகம் தந்து பலன் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை வருஷம் நடத்தி வந்தவர் எப்போ இருந்து நடத்தி வராரு? ஏசாயா 46:3 வாசிக்கிறோம். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். எது வரைக்கும் செய்வாரா? அதையும் சொல்லியிருக்காரு. நரை வயதுனா என்னது? உங்கள் முதிர் வயது வரைக்கும். முதிர் வயது வரைக்கும், நரை வயது வரைக்கும். நரை வயதுனா என்ன? முடியெல்லாம் கொட்டி தலையெல்லாம் வழுக்க விழுந்து பார்க்குறவங்களே சொரட்ட மாதிரி இருக்கு, தேங்காய் சொரட்ட மாதிரி இருப்பான். அப்படி நரை வயது மட்டும், முதிர் வயது மட்டும் நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் அப்படி செய்வேன்றாரே. அவரை தேடுறமா? அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஏன் அவரை தேடணும் ஐயா? எத்தனையோ பேர் இந்த வேதத்தில் தேடி இருக்காங்களே. உன்னத பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே சூலமத்தி ராக்காலத்திலே நேசரை தேடுகிறாள். ஏன்னா ராத்திரி நேரத்தில் படுக்க போகும்போது நமக்கு எத்தனையோ ஆபத்துக்கள், நாசங்கள், மோசங்கள் வரலாம். எத்தனையோ தீய சொப்பனங்கள் நம்மை கலங்க பண்ணலாம். பார்வோனுக்கு படுத்திருக்கும் போது தான் சொப்பனம் கலங்க பண்ணுச்சு. ஒரு முறை இல்லை, 2 முறை. ஏன் நேபுகாத்து நேசாருக்கு சம்பவிக்க போகிற காரியம் சொப்பனத்தில் வந்தபோது அவன் கலங்கி நின்றான். இரவு நாம் அநேக நேரங்களில் இரவில் தூங்க போகும்போது ஆண்டவரை தேடுறதே கிடையாது. ஏன் இரவில் தேடணும்? இரவின் பயங்கரத்திற்கும் சங்கீதக்காரன் சொன்னான், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா உன்னை பாதுகாக்கிறவர் யாரு? நம்மை உருவாக்கினவர். தாயின் கற்பத்திலிருந்து நாம் தோன்றியது முதல் நம்மை காக்கிறவர். அநேக நேரங்களில் இரவில் படுக்கும்போது அசால்ட்டாக போய் ரொம்ப அசதியாக இருக்குது படுத்துகிறோம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை தேடி பாருங்க. ஏன்னா நாம் பாடுறோம், ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுமே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுமே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக,
வழுவாமல் உன்னை உமக்காக கொடுத்தீர் என்னையோ உமக்காக எழுந்தீர் என்னையோ துணையாக தினம் துதி பார்த்தினா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவே கண்ணி மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவே சர்வ திருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ சர்வ சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ தோத்தினம் துதி பார்த்தினா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே தோத்தினம் துதி பார்த்தினா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல, கண்ணு மணி என்னது? ஒரு சின்ன தூசி விழுந்துச்சுன்னா என்ன செய்யும்? கண்ணு கலங்கிரும். அப்படி கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாராம். ஆனால் நம்ம தேடுறோமா? இந்த பெண்ணை பாருங்க, வாசிங்க. மூன்றாம் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்க. மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. ராக்காலங்களில் என் படுக்கையிலே, எங்க? என் படுக்கையில். ஏன்னா படுக்கையில் தான் சில நேரத்தில் பல பேருக்கு பல சிந்தனைகள் வரும். படுக்கையில் படுத்துக்கிட்டு தான் இரவு போய் பகல் எப்பொழுது வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று அரண்டு புலர்களாலே எனக்கு போதும் என்று போகிறதுன்னு யோபு சொல்கிறார். அரண்டு புரள்றானா அங்கிட்டு இங்கிட்டும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நிம்மதி இல்லாமல், இரவில் தூக்கம் வராமல், பலவித பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஐயோ இனி இப்படி என்ன செய்ய போகிறேன், இனி என்ன செய்ய போகிறேன் கலங்கி நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரே வழி என்ன? ராக்காலத்தில் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். ஏன்னா அவரை தேடணும். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடும். ஏன்னா நம்ம பாடுறோம், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்தே கழி கோரண்டும். ஆக தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கழி கோரண்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமோ வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஆக எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமோ வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. எல்லை தேடி வந்து மீட்டவரை தினமும் உமக்கே மகிமை. ஐயா தேடி வந்து மீட்டவரை தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமோ வாழ்க. ஐயா வாழ்க 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 உன்னாமோ
வாழு. தேடுகிற அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிற தேவன். யார் யாரெல்லாம் தேடுனாங்களோ அவங்களெல்லாம் கைவிடவும் இல்லை, கைவிட்டதும் இல்லை. ஆனால் நாம் தேடுறோமா? இந்த புதிய வருஷத்துலாவது ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே உம்மை தேடுகிற அனுபவத்தை எனக்கு தாரும். காலையில் தேடணும், மாலையில் தேடணும். ஏன்னா சிஸ்டர் சாரா நவரோஜி பாடினாங்க, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. இவனுள்ள நாடலாம் நம் ஆலயத்தில் தங்குவதை அனுதீர் நாடிடுவே. இவனுள்ள நாடலாம் நம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் இரவுலையும் தேடுங்க. இந்த வருஷத்துல தேடுங்க. உங்க வியாதி சுகமாகும், உங்க வேதனை விடைமுறையும், உங்க கடன் பாரத்திலிருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கும். நீ நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நீங்க நம்பிக்கையோட தேடுனா நம்பின அவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆமா, நம்புறவனை கைவிடுறது இல்லைங்க. எந்த மனுஷனுக்கு எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கைங்கிறது பொதுவானது. இன்னைக்கு நீங்க தேடி பாருங்க, தேடுனா கட்டாயம் அவர் தென்படுவார். அதனால அவரை தேடுறவங்கள யாரையாவது கைவிட்டாரா? அந்த ஆத்தும நேசரை தேடுனா படுக்கையில் காணோம், உடனே விடலை. அவள் கொஞ்சம் தூரம் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு தன் தாயின் வீட்டுக்கு படுக்கை அறைக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் அவள் விடவே இல்லையா. இன்றைக்கு நீங்கள் தேடி பார்க்குறீங்களா? இந்த வருஷத்தில் தேடி பாருங்கள். இதுவரைக்கும் தேடாமல் வந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே உம்மை தேடுவேன், காலையில் தேடுவேன், மாலையில் தேடுவேன், இரவில் தேடுவேன், ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை தேடுவேன்னு சொல்லுங்க. தேடுகிற உங்களுக்கு மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாய், பகிர்ந்து பாடத்தக்கதாய் சுகத்தை பலத்தை தருவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இந்த புதிய வருஷத்திலும் மறுபடியும் உங்களை சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்திலும் குறைவில்லாமல் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. 30 நாள் வரணும்.
ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியே தேவை 5000 ரூபாய் குறையில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையில் 2 கண்ணும் தெரியாத மக்கள், ஒரு நாள் கூட நான் உங்களை சும்மா அனுப்புறதில்ல. கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேன் வாடகை, ஒவ்வொருத்தரையும் உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறது, அவங்கள ஃபுல்லாக ஆத்மத்தில் திருப்தியாகி தான் அனுப்பணும். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வேலையில் உயர் கிடைச்ச நாள், ரிட்டையர்டான நாள், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், நல்ல ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், ஏன் நல்ல ஒரு உடை கொடுக்க உதவலாம். பார்வையற்றோரை மரித்தா கூட சொந்தக்காரன் தேட மாட்டேன்றான், ஃபியூனல் காரியத்துக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, கட்டுமான பணி திருநெல்வேலியில் சகோதரிகளுக்காக ஒரு இல்லத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். அதற்கு நீங்கள் ஒரு சதுரடி 2300 தான். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் உதவலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், நான் தூரத்தில் இருக்கேன் பிரதர், எப்படி நான் உங்களுக்கு உதவேன்? சில நேரம் அநேகர் கேட்குறீங்க, ஐயா உடனே எங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்லையே. நீங்கள் ஒன்றை மறந்துடுறீங்க, நாங்கள் பார்வை இல்லாதவங்க. உடனே பார்த்து அனுப்புறதுக்கு நான் ஒரு சம்பளத்துக்கு ஆள் வைக்கவும் என்னால் முடியலை. ஒருவேளை நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, வந்துருச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நானும் சில நேரம் உங்களை கூப்பிட்டு சொல்வதற்கு முயற்சிக்கிறேன். ஆகையினால உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்போதும் சொல்லலாம். காலைல 10லேருந்து 5 மணி இருக்கு. இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் இந்த வருஷத்தில் ஐயா நான் உம்மை தேடுவேன்னு சொன்னாங்களோ, படிக்கிற பிள்ளைகளுக்கு, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, 10th +2 எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கட்டும். வேலையில் இருக்கிற மக்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கட்டும். நெடுநாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். பல நாட்களாக ஐயோ ஒரு நல்ல வேலையில்லைங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வேலைகள் உருவாகட்டும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆதியிலிருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு வருஷத்தில் புதிய ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறவர்களுக்கு ஏசாயா 43:19 படி, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொன்னீரேன். ஒவ்வொருவருக்கும் புதிய காரியங்களை செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.